So out of 6,50,000 total votes in the assembly of Mahadevapura, 1,250,000 votes were stolen. They were stolen in 5 different ways. The first way, duplicate voters. One voter appearing multiple times on the voter list. Fake and invalid addresses. Voters who didn't have addresses or were just fake addresses. Bulk voters in single address. One building, 50 people, 60 people, one bedroom house, but we go there, no 50 people living there. No record of those people ever having living there. One family living in that house. Here is duplicate voter. There are 11,965 voters of this type. This is a gentleman called Gurkirat Singh Dang. Gurkirat Singh Dang appears once, twice, 3 times, 4 times. In 4 different polling booths in the constituency. There are thousands and thousands of these people. No address, house number 0. House number 0. House number 0. 0. House number 0. Father's name, ILSDHFHUG. थोड़े और फादर्स नेम दिखाओ, ये बड़े इंटरेस्टिंग नाम है इनके. Next, here is house number 35. 80 voters live in this house. We sent people to check. They got beaten up. These 80 people live in this house. It's a single story, single room house. Here's another one. Booth number 366. थोड़ा इसमें zoom in करो. 46 voters, all from different families, living in a single bedroom house. And when we go there, they don't exist. So that's a single bedroom. 46 voters living there. Same thing there, 80 voters living there. No sign of their existence. When we go there, we're threatened. Our people go there, they're threatened. Take video, they're threatened. Okay, next. Here is 68 voters in a brewery, commercial establishment. Nobody lives there. வணக்கம், இது கேள்விக்களம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று சுமத்தி இருக்கிறார். தொடர்ந்து அவர் தேர்தல் முடிவுகள் திருடப்படுகின்றன, மோசடி நடக்கிறது என்று அவர் கூறி வந்தாலும் இன்று ஒரு விரிவான ஆதாரங்களை செய்தியாளர்கள் முன்னிலையிலே டெல்லியிலே காண்பித்திருக்கிறார். ஒரே வாக்காளர்கள் பல்வேறு இடங்களில் இடம்பெறுவது, சந்தேகம் வந்த நிலையில் பெங்களூரு மத்திய நாடாளுமன்ற தொகுதி, மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் என்ன மோசடி அரங்கேறி இருக்கிறது என்று வீடு வீடாக பார்த்தோம். அதில் 5 வகையான தேர்தல் மோசடிகள் இடம்பெறுகின்றன. ஒரே வாக்காளரது பெயர் பல இடங்களில் இருப்பது, இல்லாத போலியான முகவரிகளில் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது, ஒரு அறை கொண்ட ஒரு வீட்டில் கொத்து கொத்தாக பல வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது என்று பல ஆதாரங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,25,000 வாக்காளர்கள் அவ்வாறு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வீடு வீடாக பார்த்து அந்த ஆய்வை தந்திருக்கிறார். இது இட்டுக்கட்டிய குற்றச்சாட்டு, திசை திருப்பும் குற்றச்சாட்டு என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இது சார்ந்து நாம் பேசப் போகிறோம். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இந்த மோசடிகளுக்கு துணை போவதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறதா, பாரபட்சமாக நடக்கிறதா, இந்த மோசடிகள் உண்மைதானா, இந்த மோசடிகள் தேர்தல் ஆணையத்தின் ஒத்துழைப்போடு நடக்கிறதா என்ற பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி, அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அலீம் அல் புகாரி, எல்லோருக்கும் வணக்கம். அரவிந்த் குணசேகரனுடைய முதற் பார்வை கேட்கும். தேர்தல் ஆணையத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை பல்வேறு எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் சொல்லி வந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தியும் கூட தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றம் சொல்கிறது முதல் முறை இல்லை. ஆனால் இப்போது வெளியிட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்பது
ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது, ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குற்றச்சாட்டை அவருடைய ஆதாரங்களை நாம் ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்க முடியுமா? அவர் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல்ன்றது உண்மைதானா? இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மகதேவ்புராங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த வாக்காளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்றுதான் அவர்கள் இந்த டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் எனப்படும் அந்த ஆய்வை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வாறு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதனை அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆவணம் மூலமாக தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கும் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாக்காளர் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்துடையது. அதனை எங்கேயும் இந்திய தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் டைரக்டாக நேரடியாக பதிலளிக்காமல் சுமார் 1,00,000க்கு மேலான போலி வாக்காளர்கள், அதாவது தகுதி இல்லாத வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட குற்றச்சாட்டு. அதுக்கு நேரடியாக பதிலளிக்காமல், இல்லை ராகுல் காந்தி இதற்கு ஒரு ஸ்வாண்ட் அஃபிடவிட்ல அவர் கையொப்பமிட்டு இதற்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றால், இது போன்ற வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருந்தால் எங்களிடம் கொண்டு வாருங்கள் என கூறும் அதே இந்திய தேர்தல் ஆணையம், ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அதுவும் அஃபிடவிட்ல கையொப்பமிட்டு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிகவும் தெளிவான ஒரு பதிலை, மிகவும் ஒரு எளிமையான ஒரு தகவலை தான் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கேட்கிறார்கள். அதாவது அனைத்து வாக்காளர் பட்டியலையும் நீங்கள் டெக்ஸ்ட் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மொத்தமாக ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன்டு காப்பி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கேன்டு காப்பி நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. அதே நீங்கள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா, இப்போது அரவிந்துங்கிற பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அரவிந்துன்னு டைப் பண்ணிங்கன்னா எத்தனை இடத்துல அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை இடத்துல அரவிந்து வருதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அல்லது என்னோட இபிஐடி, அதாவது இபிஐசி ஓட்டர் ஐடியோட நம்பரை டைப் பண்ணோம்னா அந்த நம்பர் ஏதாச்சும் போலியா, நான் ஏதோ ஒரே ஆள் பல இடங்கள்ல நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது போன்ற ஒரு பேசிக்கான தகவலை தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அதை நீங்க அந்த தகவலை தாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையத்தோட கொடுக்கப்படும் அந்த வாக்காளர் பட்டியல் நாங்கள் சர்ச் பண்ற ஃபார்மேட்ல இருந்தா என்னால் ஈஸியா போலிகளை கண்டுபிடிக்க முடியும், நாங்களும் உங்களுக்கு உதவுறோம். ஏன்னா பிஎல்ஏங்கிறது இது ஒவ்வொரு பூத்துக்கும் பிஎல்ஏன்னு ஒருத்தருப்பாங்க. அது இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், தேர்தல் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள். அவர்களோட வேலையை இந்திய தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து வேலை செல்வதுதான். ஆனால் அப்போது இந்த மாதிரி ரிசர்ச் ஃபார்ம், இந்த சர்ச் ஃபார்மேட்ல அது இல்லாத காரணத்தினால் இது போன்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் 40,000 ஒவ்வொரு சட்டமன்ற ஒவ்வொரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டில் 60,000 பூத் இருக்கு. இந்த 60,000 பூத்துல 60,000 வாக்காளர் பட்டியலை தனியா எடுத்து எந்த மாநில கட்சினாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இவங்க சர்ச்சபிள் ஃபார்மேட்ல அதை கேட்கறாங்க. அதான் இந்திய தேர்தல் தரம் மறுக்கிறாங்க. அங்கதான் எங்கேயோ தவறு நடக்குதுங்கிறதா இந்திய அரவிந்த், கடந்த காலத்துல சர்ச்சபிள் ஃபார்மேட்ல இருந்ததே. கடந்த காலத்தில் ஒரு பெயரை அரவிந்த் அப்படின்னோ குணசேகரன் அப்படின்னு ஒரு பெயரோ போட்டால் இந்தியா முழுக்க எத்தனை வாக்காளர்கள் அந்த பெயரில் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்த ஒன்றை இப்போ இந்த அக்சஸை ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ஏன் பிடிஎஃப் வடிவத்தில் தர்றாங்கன்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, திடீரென்று வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 0.5% 1% தான் ஏறணும், மாறாக கொத்து கொத்தாக வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க. கடைசி நிமிடத்தில் வாக்குச்சாவடியில் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்த போதிலும் இப்படியான வாக்குகள் போடப்பட்டனன்னு ராகுல் காந்தி சொல்கிறார். இந்த மோசடிகள் நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு சரியானது, ஆதாரபூர்வமானதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ரிக்கிங், அது நூதனமாக மோசடி செய்து முடிவுகளை மாற்றுவது அப்படின்ற ஒன்று பரவலாக நடக்குதா, அல்லது குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்காதுன்ற இடத்துலையோ ஜெயிக்கும்ன்ற இடத்துலையோ நடக்குதா? இல்லை, நம்ம அது கர்நாடகா எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது அந்த பெங்களூர் சென்ட்ரலோ பெங்களூர் சவுத்தோன்னு நினைக்கிறேன், நான் எனக்கு தெளிவாக தெரியல, அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5ல் காங்கிரஸ் லீடிங்காக இருக்காங்க, 1ல் மட்டும்தான் பாஜக லீட் ஆகுறாங்க. ஆனால் அந்த பாஜகவோட லீடை பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே அந்த லீடு வருது. எங்கே பாஜக சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்களோ அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது மொத்தமுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5ல் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறார்கள். அந்த 1ல் மட்டும்தான் 1,00,000க்கு மேல மார்ஜினா வரும்போது அந்த 5 தொகுதியில் ஏற்பட்ட மார்ஜினை சரி செய்து பாஜக வெற்றி பெறுகிறாங்க என்பதுதான் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க. மகாராஷ்டிராவில் சாயந்தரம் 5 மணிக்கு மேலாக சுமார் 10% மேலாக வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. இதை எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க.
கேட்கறாங்க. இதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி பதில் கொடுக்கலாம்? இல்ல இது பொய்யானது அப்படிங்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சிகள் சார்பில் என்ன தகவலை முன்வைக்கிறாங்கன்னா, சிசிடிவி அந்த அந்த இது போலிங் பூத்தோட சிசிடிவியோட காப்பி கேட்கறாங்க. அதை இந்திய தேர்தல் ஆணையம் ஒருத்தர் வந்து மெஹ்மூத் பிராச்சான்னு ஒருத்தர் ஹரியானா ஹைகோர்ட்ல, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல கேஸை போட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்க சொல்றாங்க. சிசிடிவில இருந்து எல்லா ஃபுட்டேஜையும் கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா 5 மணிக்கு மேல எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும்லங்க அந்த பூத் சிசிடிவி எடுத்து பார்த்தா. ஆனா அந்த உத்தரவு வந்த ஒரே வாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்ங்கிற அந்த விதிகளை மாற்றம் செய்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசோட சேர்ந்து மாற்றம் செய்து மத்திய அரசு அதை கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்க. இப்போ அந்த வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. எனவே எந்த தகவலை கேட்டாலும் இந்த தகவலை கொடுக்க கூடாதுன்னு தொடர்ந்து மறுத்துட்டே வந்தாங்கன்னா அப்ப எங்கேயோ தவறு நடந்திருக்குது என்பது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டை எப்படி நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும்? தவறே நடக்கலைன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டு போலாமே, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசிக்குங்க, ஒரு வாக்காளர் பட்டியல்ல ஒரு பேரை நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற கூட இல்ல, சர்ச் பண்ணக்கூடாது, நான் ஸ்கேன் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னாங்கன்னா இந்த ஒரு பேசிக் தகவலை கூட கொடுக்கலைன்னா எப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேலே எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும்? இதுதான் ஒரு பேசிக்கான எந்த தகவல் கேட்டாலும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுப்பதில்லை. இதுதான் வந்து எங்கேயோ தவறு நடக்குது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஒரு சாதகமா ஏதோ அதை உறுதிப்படுத்துற மாதிரி இதுதான் இருக்கு. ஓகே, திரு பாலச்சந்திரன் சார், உங்க அனுபவம் என்ன? இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதில் சில தவறுகள் வந்து தவறுகளாக இருந்திருக்க முடியும். உதாரணம் 0 போட்டிருக்காங்க, அது யாரோ ஒருத்தருடைய முட்டாள்தனத்தினால இருக்கலாம். ஏன்னா அப்படியே முட்டாள்தனம் பண்ணுறவங்கலாம் கீழே இருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். அல்லது டோர் நம்பர் வந்து ஒரு 10,000 பேருக்கு வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் யாரோ ஒருத்தர் முட்டாள்தனமாக ஒரு டிலிஷன் கொடுத்துட்டாருன்னா சரி எல்லாம் மாறி போய் 0 ஆயிரும். இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லாமலும் இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இதில் அட்ரஸில் வந்து 80 பேர் இருக்கிறது, 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நபர் ஒரே கான்ஸ்டுவன்சியில், ஒரே அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் 4 வேறு இடத்துல வந்து வாக்காளராக இருக்கிறது. இதெல்லாம் வந்து தவறுகள், பெரிய தவறுகள். இதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பல தவறுகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய மாறுதல் எதிர்பார்த்ததுக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வந்த உடனே இவங்க அலசி ஆராய்ஞ்சு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, இப்போ தேர்தல் ஆணையம் இதில் என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் இதை எல்லாத்தையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம், நாங்கள் ஆய்வு செய்கிறோம், உங்கள்கிட்ட முடிவு சொல்லி இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அங்கே உட்காந்து இதை கரெக்ட் பண்ணான்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாரா? கீழே உள்ள கீழ்மட்டத்து வரைக்கும் சில ஆட்களுடைய தூண்டுதல் பேரில் நடந்திருப்பதாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாரு. சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன் அப்படி சொல்லி உண்டு. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து தேர்தல் ஆணையம், நான் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் ஜனநாயகத்தின் ஆணிவேர் அடிவேர் என்பது நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்தி முடிப்பது தான். அங்கே கோளாறு வந்துருச்சுன்னா ஜனநாயகமே ஆட்டங்காண ஆரம்பிச்சிடும். சார், கடந்த காலத்தில் இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, தேர்தல் ஆணையத்தின் மீது அதனுடைய பாரபட்சம் சம்பந்தமாக இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படலை. ராகுல் காந்தி மட்டும் இல்லை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றமே அந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுற ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி கொண்ட ஒரு கமிட்டி தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி சொல்லலை. அதாவது ஒரு சட்டம் இயற்றும் வரை இந்த 3 பேர் கொண்டதை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சட்டம் ஏற்றுங்கன்னாங்க. இவங்க சட்டத்தை எப்படி ஏற்றுனாங்கன்னா, பிரதம மந்திரியும் பிரதம மந்திரியால் நியமிக்கப்படும் ஒரு மந்திரியும் எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாருன்னு அங்கேயே இவங்க 2/3 மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. அதே வந்து பாரபட்சத்திற்கு எதிரானது. தலைமை நீதிபதிக்கு அங்கே இடம் இல்லைன்ட்டாங்க. இப்போ பாயிண்ட் வந்து, இவ்வளவு வலிமையான குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் ஆளாகிறது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, ஒரு தேர்தல் முடிவு அப்படின்னு வந்தால் தேர்தலில் கடுமையாக மோதிக்கொள்வாங்க, ஆனால் முடிவை ஏற்றுக்கொள்வாங்க, ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு இதுன்னு ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் வாதிட்டு வர்றாரா? ஆமாம், அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தல் ஆணையத்தை இப்போ நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கிறேன். இதில் சிஇஓவாக இருந்தவங்க, அரசு லெவலில் மாநில அரசில் சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸராக இருந்தவங்க பல பேர் என்னுடைய நண்பர்களாக இருந்திருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் தேர்தலில் வந்து எப்படிப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் கட்சிகளுக்கு உண்டுன்னு. என்னைக்கு இந்த நாட்டுடைய ஒரு பிரதம மந்திரி வந்து உங்ககிட்ட 2 பசு இருந்ததுன்னா அதில் ஒரு பசுவை வெளிநாட்டிலேருந்து இது சட்டவிரோதமாக வந்தவனுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு பேசின பிரதம மந்திரியை என்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் கண்டிக்கலையோ, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்து மேலே எங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இந்த தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமானதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது உறுதியானது அன்னைக்கே.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்து மேலே எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள்னு நிரூபிக்கணும். அதை விட்டு நீ குற்றம் சொல்லி நீ அஃபிடவிட்டை சோன் பண்ண. இப்போ இது அஃபிடவிட் சோன் பண்ணல என்ன இருக்குன்னா, இவர் 10 குற்றச்சாட்டு சொன்னதில் ஒன்று வந்து சரியில்லாமல் இருக்கலாம். இட்ஸ் பாசிபிள். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இவர் மேலே கிரிமினல் கேஸ் போட போகிறாங்களா? இதுதான் நடைமுறையா? இதுதான் ஜனநாயகத்துடைய நடைமுறையா? அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது. தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் தேர்தல் ஆணையம் எங்கள் மேலே குற்றம் சொன்னீங்கன்னா அஃபிடவிட் கொண்டு வா, அதில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்ததுன்னா உன் மேலே கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டினாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்து மேலே ஏற்கனவே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நாங்கள் எழுத்துப்பூர்வமா ஒரு புகார் கொடுங்கன்றது வந்து கேஸ் போடுறதுக்கான ஒரு மிரட்டல்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. இவங்க வந்து இந்த அஃபிடவிட் ஸ்வேர் பண்ணி சொல்கிறது ஒரு மிரட்டல் தான். நான் இன்னொன்று சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனல் கான்டாக்ட் குரூப்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ரொம்ப ரிட்டையர்டான சீஃப் செக்ரட்டரி லெவலில், டிஜி லெவலில், அம்பாசடர் லெவலில் ரிட்டையரான 100க்கு மேற்பட்ட பழைய ரிட்டையரான அதிகாரிகள் வந்து அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்க இன்னும் சில என்ஜிஓவோடு சேர்ந்து இந்த தேர்தலில் வந்து என்னென்ன வழிகளிலெல்லாம் தவறுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி இவங்க தலைமை தேர்தல் ஆணையத்தை இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னால் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவர் பக்கம் எந்த தப்பு இல்லைன்னா அவர் என்ன சொல்லணும், வாங்க சார் அன்னைக்கே பதில் சொல்ல முடியாது சார், உங்களுக்கு இப்போ தான் சொல்லியிருக்கீங்க, பார்த்துட்டு உங்களை மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்மையான நடைமுறை. இவங்க ஒவ்வொருத்தரும் 35 வருஷம் 40 வருஷம் இந்த அரசுக்காக வந்து நாட்டுக்காக வேலை பார்த்தவங்க. இவங்களை என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி கார்டை கொடுத்துட்டு போங்கன்னாங்க. அவங்கள உள்ளே வர்றதுக்கே அனுமதிக்கலை தேர்தல் ஆணையம். இதே தேர்தல் அடுத்து ஈவிஎம் பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டாங்க. அப்போ இவங்கள்ட்ட மறைக்கிறதுக்கு நிறைய இருக்குது சார். நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு தேர்தலில் ஒரு ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்டாங்க, மதத்தை சொல்லி ஓட்டு கேட்டாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க, இந்த விதி மீறல்களெல்லாம் கண்டிக்க வேண்டிய தடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் கண்டிக்கலை, தன்னுடைய பொறுப்பில் கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்றதும் அலட்சியம் காட்டினாங்கன்றதும் மெத்தனம்ன்றது ஒரு குற்றச்சாட்டு. ஒப்பீட்டளவில் அது வந்து சின்ன குற்றச்சாட்டுன்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ராகுல் காந்தி சொல்கிறது வந்து நீங்கள் கொலாபரேட்டர்ஸ், ஒரு கிரைம் நடக்குது, அதை வந்து ஒரு கட்சி செய்கிறது, அந்த கட்சியோட நீங்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு வாக்காளர் பட்டியலை திருத்துறது, மோசடி செய்கிறதுல ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் வந்து பிடிஎஃப் போடுறதுலேருந்து கூட்டாளி, இந்த குற்றத்தின் கூட்டாளின்னு தேர்தல் ஆணையத்தை சொல்கிறார். ஆமாம், அதாவது பிரதம மந்திரி இப்படி சொல்லும் பொழுது நாங்கள் 80 பேர் நீங்கள் 20 பேர் மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்லி பிஜேபியோடைய மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் சொல்லும் பொழுது அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்கு அது பெரிய விஷயம். அன்றைக்கே அவர்கள் வந்து கண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், இனிமேல் நீ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க அதை எதையும் செய்யலை. அப்போது இப்போ ராகுல் காந்தி சொல்லும் பொழுது இவ்வளவு செஞ்சவங்க இதையும் செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரத்தான் செய்யும். அந்த இது எந்த அளவுக்கு பெரிய குற்றமோ அதைவிட பன்மடங்கு பெரிய குற்றம் ராகுல் காந்தி சொல்வது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால். சார், இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரிக் பண்ணுறது மாதிரி இருக்கே சார். இவர் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மை என்றால் ஒரு தேர்தல் முடிவை நீங்கள் வந்து இவிஎம்மில் போய் ஃப்ராடு பண்ணணுன்னு இல்லை, அல்லது வேறு ஒன்று பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வாக்காளர் பட்டியலை வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் அதிகமான பேரை 1 லட்சம் வாக்காளர்களை வச்சு முடிவை மாற்ற முடியும்னா அது வந்து ஏறத்தாழ ஒரு மோசடியை தானே சொல்கிறாரு. ஆமாம், இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காருல, மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்து சட்டமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இடையில இருந்த பீரியட் ரொம்ப கம்மியான பீரியடு, அதில் 1 கோடி வாக்காளர்கள் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள்லாம் தேர்தல் நடத்தியிருக்கோம், அவ்வளவு குறுகலான நேரத்தில் 1 கோடி வாக்காளர் வர முடியாது. இவங்க பதில் சொல்ல வேண்டியதானே, மிஸ்டர் காந்தி யூ ஆர் நாட் கரெக்ட், 1 கோடி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு உண்மையாக இருந்தால் சொல்ல வேண்டியதானே. இவங்களுடைய போக்கு எப்படி இருக்கா, கேள்வி கேட்காத, கேட்டால் கிரிமினல் கேஸு. இதுக்கும் அடாவடித்தனத்துக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையரோ அல்லது தேர்தல் ஆணையமோ நடந்துக்க வேண்டிய முறையா? நிச்சயமாக கிடையாது. அதனால தான் மக்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக வரும். இவங்க இன்னைக்கு இவர் சொல்கிற குற்றச்சாட்டை எல்லாம் அனலைஸ் பண்ணட்டும் சார். இதுக்கு முன்னாடி இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்ததில்லை சார், இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க, இப்போ தான் வருது. அது எப்படின்னா பாருங்கள், 5 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் வந்து அவர் சொல்கிறாரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அங்கே பண்ண சரி காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார், அவருடைய ஆளுங்க இருக்காங்க, விருட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே வந்து பிஜேபி எம்எல்ஏ இருந்தார், இங்கே சத்தம் போடாமல் 1 லட்சம் பேரை கூட்டி வச்சுட்டாங்க. அப்போ மற்ற அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலெல்லாம் 5 சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு 40,000 50,000 பேர் அதிகமாக நாங்கள் ஓட்டு வாங்கியிருந்தோம்னா இந்த 1 லட்சம் அது அத்தனையும் காலி பண்ணி இவர் வந்து தேர்ந்தெடுக்க வச்சிருது எம்பியா அப்படின்னு சொல்கிறார். ஸோ பரவலாக பண்ண தேவையில்லை, 234 தொகுதிகள்லையும் பண்ண தேவையில்லை, குறிப்பிட்ட சில தொகுதிகளில் இலக்கு வைத்து. அது மட்டும் அது என்னுடைய இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்த்த நண்பர் சொல்கிறாரு, புத்திசாலியாக இருந்தால், இப்போ நான் தேர்தல் ஆணையம் ஃப்ராடு பண்ணிச்சுன்னு சொல்லலை,
புத்திசாலியாக இருந்தால் ஃப்ராடு எப்படி பண்ணுவாங்க? தமிழ்நாடு மாதிரி ஒரு இதில் வந்து பிஜேபிக்கு 10 எம்எல்ஏ அல்லது 2 எம்பி கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இது நிலைமை எப்படி இருக்குன்னு. எங்கெங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 50-50 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இது மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு 2% இந்த பக்கம் திருப்பி விட்டால் தேர்தல் முடிவே தலைகீழாயிரும். புத்திசாலியாக இருந்தால் அப்படி பண்ணுவாங்க. இதான் அவர் சொன்னது. இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா அந்த சந்தேகம் தானே வருது, புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்களா? ஓகே, பிஜேபியுடைய புரட்சி கவிதாசன் கேட்கலாம் சார். இந்த முடிவு, இந்த குற்றச்சாட்டுகள் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு சொல்றாரு, தேர்தல் ப்ராசஸ் மேல குற்றச்சாட்டு சொல்றார். ஆனா அதை தாண்டி அவர் குற்றம் சாட்டுவது பாஜகவை. தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டு திருடுகிறார்கள், மோசடி செய்கிறார்கள்னு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு சொல்றார். அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை பொதுவெளியில எல்லோரும் நிருபர்கள் முன்னிலையில் வெளியிட்டு இருக்கிறார். இதுக்கு பிஜேபியோட ரெஸ்பான்ஸ் என்ன சார்? இந்திய பாரம்பரியத்தில் ராமன் மனைவி சீதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அதனால தான் அக்னி பரீட்சையே ராமாயணத்தில் நடந்தது. அதனால் தேர்தல் ஆணையம் என்பது சீதையை போன்றது. எனவே அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் தவறுகள் நம்மையும் அறியாமல் சில இடங்களில் நடக்குது. உதாரணத்துக்கு நான் ஐ கேன் சேலஞ்ச் வித் யூ, ஓப்பன் சேலஞ்ச் வித் யூ. நீங்கள் எந்த பூத்துலனாலும் வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கோங்க குணா. ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரு 1000 ஓட்டு இருக்கும், ஆவரேஜாக 1000 ஓட்டு, கூடவோ குறையவோ. அந்த 1000 வாக்குகளில் செத்தவர்கள் எத்தனை பேர்? இப்போ எடுங்க, சவால் விட்டு சொல்கிறேன். சன் டிவியின் மூலமாக மக்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அறிவாளர்களுக்கும் நான் பகிரங்கமாக, அரசியல் கட்சியினருக்கும் பகிரங்கமாக சவால் விடுக்கிறேன். ஏன்னா போய் வந்திருக்கிறேன். 7 தேர்தல்களில் 6 தேர்தல்களில் நானே நின்றுருக்கேன். ஒரு பாராளுமன்ற தேர்தல் நின்றுருக்கேன், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்திருக்கேன். அது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தனிப்பட்ட முறையில் நான் 6 நின்றுருக்கேன். அதனால ஐ கேன் சோ மெனி சொல்ல முடியும் நேரடியாக கண்ணு கருத்துமா. ஒரு வாக்காளர் பட்டியல் சார், வாக்காளர் பட்டியல எடுத்துக்கங்க சார், வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கங்க சார். அந்த வாக்காளர் பட்டியலில் நீங்க வெரைட்டி விரிங்க. டபுள் என்ட்ரி எத்தனை, செத்த வாக்காளர் எத்தனை, அப்ராட்ல இருக்கிறவங்க எத்தனை, ஆணுக்கு பதிலாக பெண்ணு எத்தனை, பெண்ணுக்கு பதிலாக ஆண் எத்தனை, ஒரே அட்ரஸ் பல இடங்கள்ல வருது. நான் அது மாதிரி எல்லாம் அநேக சிக்கல்களை பார்க்க முடியும். இந்த நேற்று இல்ல புரட்சி கவிதாசன், புரட்சி கவிதாசன் நீங்க சொல்றது வந்து பிழை சார், அது வந்து மிஸ்டேக். ஆண் அப்படின்றதுக்கு பதிலா பெண் அப்படின்னு ஒரு புரட்சி கவிதாசன் அப்படின்ற இடத்துல வந்து வயதோ தந்தையின் பெயரோ ஆண் பெண் பாலினம் போடுறதோ வந்து ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக். நீங்க சொல்ற இன்னொன்னு வந்து ஒரே ஒரு வாக்காளரோட பெயர் 2 இடத்துல இருக்கு அப்படின்னா அது ஒரு பிழை. ஆனா இதுல இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 10,000 பேரை குறிப்பிட்ட இடத்துல பல்கா சேர்த்திருக்காங்க. ஒருவரே 4 இடத்துல இருக்கிறாரு. அதாவது சார் அப்பா பேரை வந்து சார் பாலச்சந்திரன் சார் சொன்னதை கூட நான் ஒன்னு ஏத்துப்பேன். ஒரு அட்ரஸ்க்கு வந்து நம்பர் இல்ல அப்படின்னா 0ன்னு போட்டாங்கன்னு. தந்தை பெயர் அப்படின்ற காலத்துல ஏபிசிடி இந்த நம்ம ஒரு வரிசையா ரேண்டமா நம்பர் அடிப்போம்ல, சொல்லி முடிச்சறேன் சார். அது மாதிரி சார், அது மாதிரி ஆதாரத்தை காட்டுறாரு. அது எப்படி சாத்தியம்? லிமி ஹலோ நான் சொல்றேன், அதான் சார் நான் சொல்றேன் சார். பெங்களூரு மத்திய பெங்களூர் பகுதி, அதான் மகாதேவபுரா. அந்த மகாதேவபுராவை தான் சாம்பிள் ஒர்க் எடுத்திருக்கிறாரு. கர்நாடகா வந்துட்டு காங்கிரஸ் அரசாங்கம் நடக்கிறது. அதனால காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் என்பது வானத்திலிருந்து குதித்து வரல. அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலர், ரிட்டர்னிங் ஆபீசர், அது மாதிரி அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர். இவங்க எல்லாமே யாரு? அரசாங்கத்துடைய, அந்த மாநில அரசாங்கத்துடைய கட்டமைப்பிலிருந்து தான் எடுக்கப்படுறாங்க. வானத்திலிருந்து குதிச்சு வரல. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தான், அங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் அலுவலர்களாக அமர்த்தப்படுறாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. அடிப்படை அது சாங்க்டிட்டி ஆஃப் தி வோட்டர் லிஸ்ட் சார். பேச விடுங்க முதல்ல வாக்காளர் பட்டியல் சார் 5 விதியா சொல்றேன் சார். டூப்ளிகேஷன் ஆஃப் வோட்ஸ் இவ்வளவு வருமா சார்? 1,00,000 பேர் அளவுல 10,000 பேரை டூப்ளிகேட் வோட்டர்ஸ் ஒரு தொகுதிக்குள்ள இருக்க முடியுமா? ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ், இல்லாத அட்ரஸ், பொய்யான அட்ரஸ்ல இத்தனை பேர் இருக்க முடியுமா? ஆளே இல்ல சார் அங்க. அப்படி ஒரு அட்ரஸே இல்ல. ஒரு பிராந்தி கடையில 68 பேரை வந்து வாக்காளர்னு போடுறாங்க.
நம்ம வந்து கமர்ஷியல் எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு வந்து வாக்காளர்கள் கிடையாது, கர்நாடக அரசு தான் வாக்கு. சார் அது எப்படி சார் சாத்தியம்? என்ன சார் நீங்க திரும்ப திரும்ப இதை பேச விடுங்க சார். சார் இதை பேச விடுங்க சார். அதாவது ஏன் கர்நாடகாவில் ஆராய்ச்சி செஞ்சீங்கல்ல, அது காங்கிரஸ் அரசாங்கம் நடக்கிற அங்கே அப்ப தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கேள்வி கேளுங்க. அந்த மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரியை கேள்வி கேளுங்க. 4 தொகுதியில் 5 தொகுதியில இல்லாத வாக்கு ஒரு தொகுதியில 1 லட்சம் வாக்கா எப்படி ஹைப் ஆனிச்சுன்னு கேளுங்க. 5 பொருள் இல்லையா சார்? எப்படி ஹைப் ஆனிச்சுன்னு யாரை கேட்கணும்? கர்நாடக தேர்தல் அதிகாரியை பார்த்து கேளுங்க. அதிகாரி பதில் சொல்லணும். மாநில அரசு அதிகாரியை பார்த்து கேளுங்க. சார் ஒரு நொடி அரவிந்த் சார், இல்ல இல்லைங்க சார், ஒரே சார் தயவு செய்து சொல்ல விடுங்க. ஒரே ஹிமாச்சல் பிரதேசத்தை பத்தி ஆய்வு பண்ணுங்க, ஹரியானா பத்தி ஆய்வு பண்ணுங்க. சாரி சார், இல்ல என்ன சொல்றாருன்னா சார் அவர் புரியாம பேசுறாருங்க. வாக்காளர் பட்டியல்ங்கிறது மாநில அதிகாரிகள் கிடையாது. மாநில அதிகாரிகள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வராங்க. இங்க கேள்வி கேட்க வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் கேட்க முடியும். காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குங்கிறக்கா அங்க இருக்க ஆபீசர்ஸ் போய் கேட்க சார் புரியாம பேசுறீங்க சார். சார் அவங்க அட்டானமஸா செயல்படுவாங்க, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வந்துருவாங்க. நீங்க இவங்களை போய் நீங்க இதையா பண்ணின்னு கேட்டா இப்ப வெஸ்ட் பெங்கால் அது இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் சார், கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் அதிகாரிகளா மாறுறாங்க. இதுல எதுவும் தவறு இருக்கா? அப்ப அவர் தவறு செய்யறாருன்னா மாநில அரசு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதிகாரிகள் மேல தவற போட்டோம், இந்திய தேர்தல் ஆணையம் மேல தவறு கிடையாது சார். நியாயமா பேசுறீங்களா என்ன? தேர்தல் நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் சார். அதுல ஒரு அதிகாரிகள் தான் அவங்க. நீங்க கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்கணும். மாநில அதிகாரிகள் மாநில அதிகாரிகள் அப்ப சரிங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் அப்ப ஏன் வெஸ்ட் பெங்கால்ல அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண சொல்றீங்க இந்திய தேர்தல் ஆணையம்? அதாங்க இங்க பாருங்க, நாங்க ஒரு ஓட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் இங்க வருவாங்க. தூய்மையோட ஏத்துக்கிட்டு நாங்க போயிருக்கிறோம். உங்களை மாதிரி அலுவலி ஆட்டம் ஆடல. அட்டாமிக் பாம் என்ன அட்டாமிக் பாம் சார் எதிர்க்கட்சிகள் சொல்றதா அங்க பாருங்க. உள்ள நீங்க அது எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. சார் ஒரே சார் புரட்சி கவிதாசன் சார், மக்கள் வாக்களித்து ஒருவரை வெற்றி பெற வைத்தாலோ ஒருவரை தோல்வி அடைய வைத்தாலோ பிரச்சனை கிடையாது. ஆனா முடிவு மக்களுக்கு பதிலாக இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது இது போன்ற ஒரு போலி மூலமாக நடைபெற வேண்டாங்கிறத தேர்தல் ஆணையம் தான் இந்திரா காந்தியை தேர்வு செஞ்சது. இந்த தேர்தல் ஆணையம் தான் ராஜீவ் காந்தியை தேர்வு செஞ்சது. சாமி காலமா சார், இல்ல லவசா காலமா, லிங்கோ காலமா? இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையர்களுக்கு எல்லாம் ஏதாவது பெரிய அளவுல பொதுமக்கள் மத்தியில ஒரு சர்வே நடத்தி மக்கள் ரொம்ப நேர்மையான முதுகெலும்புள்ள அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்கா அப்படின்னு நடத்தினோம்னா அதனுடைய பட்டியலும் விவாதமும் வேறையா இருக்கும். பாலச்சந்திரன் சார் குறுக்கிட்டீங்க ஒரு பாயிண்ட். ரெண்டு விஷயம் சார். நீங்க பேசக்கூடாது புரட்சி கவிதாசன். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். ஒரு செகண்ட். அதாவது இதுல சிஎன் சேஷன் காலத்துக்கு அப்புறம் ஒரு உத்தரவு இடப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகிற அதிகாரிகள் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுக்கலாம். அவங்க மாநிலத்திலிருந்து வரலாம், ஆனா அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, யார் சிஇஓ வரணும் அப்படின்னு சொல்லி மாநிலம் சொல்றவங்கள அவங்க எடுத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. பல சமயங்களில் மாநிலம் சொல்லாத ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாநிலத்தை சேர்ந்த இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியை கூட அவங்க எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் உதாரணம் இருக்கு. குணசேகரன் முக்கியமாக பல பாயிண்ட் சொன்னார். ஒன்று நீங்கள் வந்து தேர்தல் பார்வையாளர் இருந்திருக்கீங்க, தேர்தலில் வேலை பார்த்துருக்கீங்க, போட்டி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத இல்லாத அனுபவம் யாருக்கு இருக்கும்? ஒன்று கேட்குறேன், பிராண்டி கடையில் இருந்து 68 பேர் வந்து இருந்தான்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணியிருக்காங்களே, இது எந்த விதத்திலையாவது சரியா இருக்குமா சொல்லுங்க சார். குற்றம் தான், நடவடிக்கை எடுங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இது குற்றம் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அவ்வாறு இருந்தால் தண்டிக்கப்படணும். அதான் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நீங்க கம் ஃபார்வர்ட், நீங்க தேர்தல் ஆணையத்துல வந்து புகார் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்துவோம். அவர் பேசுறவர் யாரோ வழிபோக்கர் இல்ல, இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் வந்து பொறுப்பாளர் அரசியல்வாதி. அவர் ஆதாரங்களை பப்ளிக்ல பொதுவெளியில கோடி பேர் பார்க்கிற ஒரு ஊடகங்கள் முன்னாடி வைக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ற கடமை ஈஸிக்கு இல்லையா? நீ பெட்டிஷன் கொண்டு வந்து பதில் சொல்லுவாங்களா சார்? புரட்சி கவிதாஸ் இல்லங்க, புரட்சி கவிதாசனுக்கு ஒரு ஓட்டு தான், குணசேகரன் சாருக்கு ஒரு ஓட்டு தான், ராகுல் காந்திக்கு ஒரு ஓட்டு தான். இந்தியாவுடைய அரசியல் புரட்சி அதுதான். அம்பேத்கர் செய்த சாகசம் அதுதான். ஒன் மேன் ஒன் ஓட்டு. சரி சார், ஒன் மேன் ஃபோர் ஓட் தான் சார் ப்ராப்ளம். ஒரே தொகுதியில ஒரே அசெம்பிளி எலெக்ஷன்ல ஒன் மேன் ஹஸ் 4 votes. அதான் ப்ராப்ளம். அம்பேத்கரை வந்து இங்க முறியடிச்சாங்க. கேள்வி கேளுங்க சார், கம்ப்ளைன்ட் பண்ணுங்க சார், நடவடிக்கை கம்ப்ளைன்ட் பண்றாரு. மக்கள் மன்றத்துல கம்ப்ளைன்ட் பண்றாரு. நேற்றல்ல,
இந்த தேர்தல் ஆணையம் காலகாலமா இந்த மாதிரி தவறுகளை கடந்து வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது என்னமோ மோடி அரசாங்கம் தான் செஞ்ச மாதிரி மோடிக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்க. மோடி சூர்கேண்டு ராஜீவ் காந்தி சூர்கேன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரே ஒரு மட்டும் இன்டர்வியூ பண்ண விரும்புறேன். சூர்கேன்னு சொல்ல முடியுமா? குஜராத் சூர்கேன்னு சொல்ல முடியுமா? வந்த பிரதமர்கள் எல்லாமே இந்த தேர்தல் முறையில் வந்தாங்க. ஆய்வு பண்ணுங்க சார். 1950 ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வருது. அதுதான் வாக்காளர் தினம். அன்னையில இருந்து பாருங்க இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பண்ணுங்க, டிஜிட்டல் இந்தியாவுல பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அதை விட்டு நான் அட்டானமிக் பாம்பு வச்சிருக்கிறேன். நீங்க சொல்ற ஒரு லைன் வந்து தவறு நடந்திருக்கலாம், அதிகாரிகள் தப்பு செய்திருக்கலாம். அதுக்கு அரசியல்வாதிகளை ஏன் குற்றம் சாட்டுறீங்க? பிஜேபி ஏன் குற்றம் சாட்டுறீங்க? பிரதமர் ஏன் குற்றம் சாட்டுறீங்க? தவறு செய்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த தவறு புதிதும் அல்ல அப்படின்னு சொல்றீங்க. பிஜேபிக்கு அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே செகண்ட் சார். பிஜேபி ஐடி விங்னு தேர்தல் ஆணையத்தை அசிங்கப்படுத்துறீங்க. பிஜேபி ஐடி விங் ஓகே சரி இப்போ நான் ஒரே சார் இப்போ அவர் என்ன புரட்சி கவிதாசன் சார் என்ன சொல்றாருன்னா, கடந்த 60 ஆண்டுகளா இதே எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்குங்கிறாரு. ஆனா நாங்க ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம்னா, கடந்த 60 ஆண்டுகளாக அமலில் இருந்த கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸை சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் மாத்தினாங்களே, மத்திய அரசு தேர்தல் ஆணையம் சேர்ந்து மாத்தி மக்களுக்கு வந்து எலெக்ஷன் ரிலேட்டட் பேப்பர்ஸை கொடுக்க வேண்டாம், என்ன எலெக்ஷன் ரிலேட்டட் பேப்பர் கேட்டாலும் சிசிடிவியோ அல்லது ஃபார்ம் 16ஓ எந்த ஃபார்ம் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தை மாத்தினது 60 ஆண்டு காலமாக அமலில் இருந்த சட்டத்தை மாத்தினது இப்பதானே மாத்தினாங்க. அப்ப இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்காம சேஷன் டியாஸை கேள்வி கேட்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அவர் இப்ப சொன்னார் இல்லைங்க, அதிகாரிகளை போய் கேள்வி கேட்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கீழே தான் தேர்தல் அறிவிச்சாலே எல்லா அதிகாரிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் வருவாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். இதே கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மோசின்னு நினைக்கிறேன், கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரோட ஹெலிகாப்டரை அவர் செக் பண்ணார். அவர் தேர்தல் பார்வையாளராக அவர் அப்சர்வராக போலீஸ் எலெக்ஷன் அப்சர்வராக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் வந்து பிரதமரோட ஹெலிகாப்டரை செக் பண்ணாங்கிறக்காக பிரதமர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அவரை அனுப்பிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. கர்நாடக கவர்மெண்ட் அவரோட சஸ்பென்ஷன் அவர் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. அதை மீறி இல்லை நீங்க சஸ்பெண்ட் பண்ணியே அவனு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால அதிகாரிகள் தேர்தல் வந்தா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் வருவாங்க. அங்க என்ன தவறு நடந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்க முடியும். இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் கேள்வி கேட்கிறோம்னா, எந்த தகவலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சட்டத்தில் கொடுக்கப்படலாம் என இருந்த தகவலை கூட சட்டத்தை திருத்தி 2 மாதங்களுக்கு முன்பாக சட்டத்தை திருத்தி எந்த தகவலையும் மக்களுக்கு கொடுக்க கூடாது, ஆனா நீ ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுனா நீ கையெழுத்து போட்டு கொடுனா எந்த தகவலையும் கொடுக்காம எப்படி மக்கள் கொடுப்பாங்க? எந்த எதிர்க்கட்சி தலைவர் போய் கொடுக்க முடியும்? எந்த தகவலையும் கொடுக்க மாட்டோம், ஆனா நீ குற்றச்சாட்டு நீ ப்ரூவ் பண்ணணும்ங்கறாங்க. ஓகே, புரட்சி கவிதாஸ் சார், இன்னெண்ட் அட்வான்ஸா, அதாவது வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி முகவர்கள் முன்னிலையில தான் வெளியிடுறாங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா தெரிவிக்கலாம், சரிபார்க்கலாம். அதுக்காண்டி தான் முகாம் நடக்குது. ஏன் சார் அப்பெல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கிறீங்க? சார் சரி பார்க்க முடியாது, சர்ச் பண்ண முடியாது. அதுக்கு வேற ஆணி வேற எடுக்க முடியாம பேசுறீங்க. எங்க பிராந்தி கடை அட்ரஸ்ல 50 பேர் எப்படி சேர்ந்தீங்க கேட்க வேண்டியதுல சார். சார், பிராந்தி கடை அட்ரஸ்ல 50 பேர் எப்படி இருக்க முடியும்? ஒரு பெட்ரூம்ல 40 பேர் எப்படி? அத தான சார் ராகுல் காந்தி கேக்குறாரு. ராகுல் காந்தி அத தான சார் நீ கேட்டிருக்காரு. ஏன் சார் கேட்கல? உங்க பிஏ ஏன் சார் கேட்கல? ஓகே ஓகே, வாக்காளர் பட்டியலை கொடுக்கும்போது நீங்க அத பார்க்கலன்றீங்க. கூட்டு கடமை இருக்குல்ல புகாரி சார், அந்த லைபிலிட்டி இருக்குல்ல சார், எல்லாருக்கும் அந்த லைபிலிட்டி இருக்குல்ல சார். ஓகே சார், அது தப்பு நடக்கும், நீ ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேக்குறீங்க சார். தப்பு நடக்கும், தவறு செய்வாங்க, மோசடி கூட நடக்கும். உங்கள்ட்ட வரும்போது நீங்க ஏன் கவனமா பார்க்கலன்னு சொல்றீங்க? தமிழ்நாடு மாதிரி இடத்துல விவரமா பார்ப்பாங்க சார். எதிர்க்கட்சிகள் வைப்ரண்டா இருக்கிற இடங்கள்ல நடக்கும். ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல நடக்குமா சார்? எதிர்க்கட்சியா இல்லாத இடங்கள்ல என்ன ஆகுறது நிலைமை குஜராத்ல? ஒரு நிமிஷம் சார், புகாரி சார் வைப்ரண்டா இருக்கிற தமிழ்நாட்டுல காமிக்கட்டுமா சார்? மூட்டை மூட்டையா குப்பைகளை காட்டட்டுமா தமிழ்நாட்டுல? எதிர்க்கட்சி வைப்ரண்டா இந்த மாடல் திராவிட மாடல் இங்க தேர்தல் ஆணையம் இந்த மாடல்ல காமிக்கிற புரட்சி கவிதாசன் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே சார், புரட்சி கவிதாசன் சார் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, தேர்தல் ஆணையம் வந்து ராமர் சீதை அது மேல சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு சொல்லிட்டாருன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை அளவுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டார். ஆனால் 2002 நீங்கள் சுட்டி காட்டின அதே ஜேம்ஸ் லிங்கடாவை வந்து என மக்கள் சொல்கிறாங்க, ஜேம்ஸ் லிங்கடா வந்து இட்டாலிக்காரரான்னு ஜேர்னலிஸ்டாக என்ன கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, அவருடைய ஜனம் பத்திரிகை என்கிட்ட இல்லை, அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை. மேபி ராஜீவ் காந்தி கிட்ட கேட்கணும் லிங்கடாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை. அவர் இட்டாலியில் சோனியா காந்தி ஏதாவது சர்ச்சில் மீட் பண்ணியிருப்பாரான்னு நான் கேட்கணும் என்று தேர்தல் ஆணையத்தின் மீது மட்டுமல்ல, ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை வந்து பர்சனலாக வன்மமாக தாக்கிய வரலாறு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அப்போ தெரியலையா சீதை மேலே வந்து ஒவ்வொரு தேர்தலும் எனக்கு அப்போ நினைவு இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் மேடைகள்லையும்
ஜேஎம் லிங்டோவை ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ அப்படின்னு விமர்சித்தார். அப்போ தெரியல அவங்க சீதை மாதிரி வந்து அதோடைய கற்பை தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு இதை பேசும்போது ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து மோஸ்ட் அப்ரிஷியபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நடக்கலைன்னு ஒரு வேளை வந்து அப்படிலாம் இல்லைன்னு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பொழுது ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் இருக்கிறார் நரேந்திர மோடி. தேர்தல் ஆணையம் சாதகம்னா இவிஎம்க்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது அப்போ திடீர்னு கையை தூக்கி பேசுறாரு, எதிர்கட்சியினுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறா நொறுங்கிருச்சு அப்படின்னாரு. அப்போ நான் யோசிச்சு, தேர்தல் ஆணையமே இப்படி கொண்டாடாது, இவரே இதை கொண்டாடுறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று பயந்த நமக்கு வந்து இன்னைக்கு புரட்சி விதாசன் அவர் வந்து பாஜக சார்பா வந்து தேர்தல் ஆணையத்தை தப்பு நடந்திருக்கிறோம், நீங்க அதை அப்ப கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறார். சார், தேர்தல் வந்து இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இப்ப சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்றது ஒரு எலெக்ஷனுடைய முடிவை, மக்களோட மேண்டேட்டை ஏற்க மறுக்கிறாரா, இல்ல எலெக்ஷன் கமிஷனா ஒரு செக்ல வைக்கணும்னு நினைக்கிறாரா? ரெண்டுக்குமே அழகான பதில் சொன்ன பாருங்க. மக்களுடைய மேண்டேட்டை இழிவுபடுத்துபவர்களை எக்ஸ்போஸ் பண்றாரு. மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆனா இவர்கள் அதில் ஊழல் செய்து வேற ஒரு இடத்தை கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஒன்று, எந்த ஒரு நாட்டில் ஜெர்மானிய உச்சநீதிமன்றம் இவிஎம் சம்பந்தமாக தீர்ப்பு வரும்போது அழகாக சொல்லிச்சு, ராதர் தன் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி மெயின்டைனிங் டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் இஸ் மச் நீடட் அப்படின்னு. அதனால நம்ம இவிஎம் விட்டுட்டு பேலட் திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஜெர்மானிய உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இதில் என்ன நம்ம கவனிக்கிறோம், எஃபிஷியன்சியை விட டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏன் தேர்தல் ஆணையம் தேர்தல் முறையில் என்னைக்கு வெளிப்படைத்தன்மை குறையுதோ அன்னைக்கே ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். நீங்க வேற ஒரு ஏரியாக்கு போறீங்க. இல்ல நீங்க ரெண்டு பாயிண்ட் நீங்க பாயிண்டா என்ன கேக்குறீங்கன்னா, எலெக்ஷன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ வந்து உங்கள மாதிரி இல்ல, பல தலைவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இவிஎம் குறை சொன்னாங்க. அதுல வந்து தில்லுமுள்ளு பண்ணி 2004 திமுக காங்கிரஸ் 40-40 ஜெயிச்சப்ப தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பின்னாளில் அவர் மாற்றிட்டார். இவிஎம் உடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்றதும் இவிஎம் வந்து வேலிடா இல்லையான்றது வேற. இப்ப ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அந்த இவிஎம்மே இல்ல, இவிஎம்ல மோசடி பண்ணணும்னு இல்ல, வேற வகைகளில் பண்ண முடியுன்றாரு. இல்லை சார், நான் சொல்றது உள்வாங்கல. நீங்க என்னன்னா தேர்தல் ஆணையம் அதன் மீது தேர்தல் முறையின் மீது நம்பிக்கை போயிடக்கூடாது. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, தேர்தல் ஆணையத்தை செக்ல வைக்கிற நினைக்கிறாரான்னு. இதை ஏன் நம்ம பேசுறோம், இதை ஏன் அம்பலப்படுத்துறாரு தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் முறை தேர்தல் நடத்தும் செயல்பாடு இதுல மக்களுக்கு நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பு தலைவர் ராகுல் காந்திக்கு இருக்குங்கிற ஒண்ணு. நீங்க வரலாற்று பூர்வமா இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பிளாட்டா வச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் தலைவர் ராகுல் காந்தியை கூட வச்ச குற்றச்சாட்டுகள் பிளாட்டா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்தில் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை சொல்றாரு. நீங்க அப்படி இப்படின்னு போயிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப பீகாருடைய எஸ்ஐஆர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயுமே இதே திட்டத்தட்ட இஷ்யூ தான். அதுல எங்களுடைய கிருஷ்ணால ஒரு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு கான்ஸ்டிடியூவன்சில 1000 பேர் எடுங்க, 1000 பேர் எடுத்து அதுல 250 பேரை நாங்களும் வர்றோம், நீங்களும் வாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. நான் ஞானேஸ்வர் ராவுக்கு வந்து ஒரு ஓபன் சவால் வைக்கிறேன், நீங்க செஞ்சிருக்கிற இந்த ப்ராசஸை வந்து ஒரு 1000 பேர்ல 250 பேரை வந்து ஒப்பிட்டு பார்ப்போம், அந்த 250 பேருக்கு இது சரியா இருந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அதுதான் நீங்க முக்கியத்துவத்தை பெறுகிறது. ஆனால் முறையாக தேர்தல் பதில் சொல்ல வேண்டிய தேர்தலான என்ன சொல்லுதுன்னா, மிரட்டி பார்க்கிறார்களா அப்படின்னா அவங்க கொடுத்த ரிப்ளைல இதுவும் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, BNS 210-27 படி, அதே மாதிரி 31 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டின் படி ஃபால்ஸ் எவிடன்ஸை கொண்டு வந்ததுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் என்பதை சேர்த்தே சொல்லும் பொழுது அங்க தெரியலையா, நீங்கள் என்ன ஆதாரத்தை கொடுத்தாலும் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் இல்ல சார், ஒரு தலைவர் புகார் சொல்றாருன்னா அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு அதிகாரபூர்வமா மக்கள் மன்றத்தில் சொல்றது ஒண்ணு ஓகே, அதிகாரபூர்வமா எங்கள்கிட்ட புகாரை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தேர்தல் ஆணையத்தோட உரிமை தானே. சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எடுப்பட்டு கேட்கல, நீங்க வந்து அஃபிடவிட் ஸ்வேர் பண்ணுங்க, தப்பா இருந்ததுன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து வரும்போது தான் அச்ச உணர்வு ஏற்படுத்துது. பாண்ட் பத்திரத்துல கொடுக்க சொல்றாங்க. ஆமா, என்ன சொல்றாரு அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. நீங்க வந்து you are kindly requested to sign and return the enclosed declaration oath under rule 23B of registration of electors rules 1960 along with the name of such electors so that necessary proceedings can be initiated அப்படின்னு கர்நாடகா சீஃப் எலெக்டர் ஆபீசர் ராகுல் காந்தி சொல்றாரு. அதுலயும் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, the attached declaration form with the letter says submitting false evidence is punishable under section 227 of BNS அப்படின்னு. இது மிரட்டற மாதிரி இல்ல, இன்டிமிடேட் பண்ற மாதிரி இல்லையா? இப்ப நீங்க உங்களுடைய வேலை என்ன? அப்ப தலைவர் ராகுல் காந்தி என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னா, இப்ப வரைக்கும் நான் கொடுத்த டேட்டாவை நீங்க மறுக்கல, அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு வீட்டில் இப்போ வந்து போற போக்கில் சாதாரணமாக சொல்லிட்டு போறதுக்கு டூப்ளிகேட் நேம்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்புல சொன்னார். ஆயிரக்கணக்கான மக்கள், உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் சொன்னார், குர்கிரத் சிங் பாங் அப்படின்னு ஒரு சொன்னார். 4 முறை 3 வெவ்வேறு மாநிலத்தில். இது எப்படி சார்? உத்தரப்பிரதேசத்தை தனியா ஓட்டு போட்டிருக்கிறாரு, தனியா போய் மகாராஷ்டிரால ஓட்டு போட்டு வந்திருக்கிறாரு ஒரே ஆளு. ஒரு மாநிலத்தை அவர் சொன்னார் இல்லையா, நாங்க பார்த்திருக்கோம், செக் பண்ணி வாய்ப்பு இல்லையா சார்? மைக்ரேட் 3 இடத்துல ஓட்டு போடுறது எலெக்ஷன் கமிஷன் தடுக்கல இல்லையா? அப்ப யாருடைய தப்பு அது? இப்ப நீங்க பீகார்ல என்ன சொல்றீங்க? வாக்காளர் பட்டியலை அச்சடிச்சு கொடுக்குறாங்க, நீங்க அதை கவனிக்கலன்றாரு. இல்ல, அப்ப பீகார்ல என்ன சொன்னீங்க? பீகார்ல எஸ்ஐஆர் ப்ராசஸ் இவ்வளவு விகரஸா கொண்டு போகுது என்ன சொன்னீங்க?
மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து 2 பக்கம் ஓட்டு போட்டுறக்கூடாது, திரும்ப ஒரே ஓட்டு வந்து 2 மாதிரி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ. அப்போ ஒன்று இது சரியா இருக்கணும், இல்லை அது உண்மையாக இருக்கணும்ல அந்த வாதப்படி அப்படி பார்த்தா. அப்போ இவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தனக்கு வேண்டிய எல்லா இடத்திலும் தேர்தல் ஆணையத்தை, ஏன்னா இந்த சந்தேகம் எங்கே எழுது அப்படின்னு சொன்னால், அருண் மிஸ்ராவை வந்து எலெக்ஷன் கமிஷனராக போடும்போதும் உச்சநீதிமன்றம் வந்து இதை கேள்வி கேட்டுச்சு. என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா, உங்களுக்கு வேற ஆஃபீஸரே இது அதாவது ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவனுக்கு கூட 3 மாத காலம் வந்து இது கொடுப்பாங்க, நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து இமீடியட்டா ரிசைன் பண்ற அவரை கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்களே என்று கொஸ்டின் கேட்டுச்சு அவருடைய நியமனத்தின் போது உச்சநீதிமன்றம். அதே மாதிரி ஃபார்ம் 17C போது கேள்வி வரும்போது இந்த ஏடிஆர் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது எல்லாருக்கும் நீங்க வந்து பூத் ஆபீசர்ஸ் லெவல்ல கொடுத்து நீங்க கொடுத்துருங்க, அந்த இதை ஃபார்ம் 17C கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது எங்க இடத்துல மேன் பவர் இல்லை, எங்களால் டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண முடியாது என்று சொன்னது உச்சநீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதனுடைய வெளிப்படைத்தன்மையை நிரூபிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தவறி இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில், கடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரு புதிய வாக்காளர்கள், என்ரோலான புதிய வாக்காளர்கள் கணக்கின்படி 6 மாசத்துல, இப்ப சொன்னாங்க இல்லையா மகாராஷ்டிரா தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஆக்சுவலா மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தலோடு சேர்ந்து வர வேண்டிய தேர்தல். அது ஏன் தள்ளி போட்டதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு காரணம் சொன்னாங்க. அது எவ்வளவு நகைப்புக்குரிய காரணம்னா, மழை பெய்யுது அப்படின்னா, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காஷ்மீர்ல குண்டு வெடிக்குது, தேர்தலுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மழை பெய்யுதுங்கிற காரணத்திற்காக 6 மாத காலங்கள் தேர்தல் ஒத்தி வச்சாங்க. அது அல்ல காரணம். அவங்க அந்த லடிக்கி பேனா ஸ்கீம் கொடுத்தாங்க, அது ஒரு பக்கம். இந்த தேர்தல் முறைகளை மாற்றி அந்த இடத்துல 38,000 புதிய வாக்காளர்கள் அபிஷியலி என்ரோல்டு. ஆனா வாக்களித்தவர்கள் 38 லட்சம் அபிஷியலி என்ரோல்டு. ஆனால் வாக்களித்தவர்கள் 48 லட்சம். 10 லட்சம் வாக்கு வந்து ஒரு இடத்துல வித்தியாசப்படுது. இதை எதிர்த்து வழக்கு இருக்குது இன்னைக்கு மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் நீங்க வந்து முறைகேடுகள் செய்வீங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல கூட பாத்துங்களேன். எஸ்ஐஆர் விஷயத்துல உச்சநீதிமன்றத்தில் நடந்த வாதத்தின் போது என்ன வச்சாங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஏற்க மறுத்த ஆதாரங்கள் எல்லாம் இப்ப நீங்க ஏற்கணும் அப்படின்னு சொன்ன போது, அப்ப ஏற்கனவே முடிச்சிருச்சு ப்ராசஸ். எஸ்ஐஆர் முடிஞ்சு உங்களுக்கு இனிமே வாக்குரிமை கிடையாது என்று நிராகரிக்கப்பட்ட 60 லட்சம் பேருடைய தலையெழுத்து என்ன சார்? அவங்க எந்த வகையில் எடுப்பாங்க? பிரைம் மினிஸ்டரா திரு மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய எலெக்ஷனோட லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்ண தொடங்குறீங்க சார். அவர் வந்து நேர்மையாக தேர்தலை அணுகி, நான் அது எல்லாரும் ஒரே கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு நேர்மை இருக்கு, தேர்தலை ஜெயிக்க முடியும், அந்த லெஜிட்டிமசியை கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னா தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையை எதுக்காக மாத்தினீங்க? அது இதே புரட்சிக விதாசனா இருந்தாலும் சரி, இனி யார் வந்து வரவர்களாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்டா ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அதை தள்ளிட்டு 4 பேர் இருந்த இடத்துல இவரை தள்ளிட்டு நாங்க 3 பேரை இருந்து அதுல நாங்களே மேக்ஸிமம் மெம்பரா இருந்து தேர்தல் ஆணையர்கள் எங்களுக்கு வேண்டியவர்கள் நாங்க நியமிச்சுக்குவோம் அப்படிங்கிற முறையை எதற்காக மாற்றினார்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே பிரைம் மினிஸ்டர் லெஜிட்டிமசியை கொஸ்டின் பண்றோமா இல்ல வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய டிரான்ஸ்பரன்சியை கொஸ்டின் பண்றோமா? ராம்கி உங்க கோணம் என்ன? யாரை வந்து கொஸ்டின் பண்ணுறதுனால, யாரையும் கொஸ்டின் பண்ண முடியாதனால தான் என்ன ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறாங்க. ராகுல் காந்தி எப்படி முடிச்சிருக்காருன்னா, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து வாக்குகளை திருடுகிறார்கள். அப்படி இதுக்கு பதிலடியாக பாஜக கிட்ட என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தியோட மூளையை யாரை திருடிவிட்டாருன்னு பட்னாவிஸ் சொல்கிறார். இது அரசியலாகத்தான் போகிறது. இத்தனை ஆண்டு காலம், இத்தனை மாதங்களுக்கு அப்புறம் வந்து ராகுல் காந்தி போய் இதை வந்து ஒரு விஷயமா, ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் கடந்த காலத்தில் அவர் அதானி பற்றி பேசினது, மோடி பற்றி பேசினது, எல்லையை பற்றி பேசினதெல்லாம் பேசும்போது கூட அவர் வந்து ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போனால், இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக அவர் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சொன்னார், எங்ககிட்ட 100% ஆதாரம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் நடக்குது, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ப்ரூஃபோட வருவோம்னு சொன்னார். அதே போல் 10 நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு பக்காவான அந்த மகாதேவ்புராவில் நடந்த அந்த முழுக்க டேட்டா பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அவருடைய அரசியல் கேரியர்லையும் இப்படி ஒரு அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இதுக்கு லீடிங் என்னென்னா, இது காரணம் என்னென்னா, ஏன் இந்த நேரத்தில் இப்போ பண்ண வேண்டியிருந்தா இதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆணுச்சு. அது காரணம் பீகாரில் போய் பார்க்குறோம், அந்த சிறப்பு வாக்காளர்களில் வந்து நிறைய குளறுபடி நடந்திருக்கு. அதோடைய ஒரு கண்டினியூஷன் தான் நாங்கள் இதை போய் தோண்டி பார்க்கும்போது இவ்வளோ தெரியுதுங்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறது இன்னொன்று சொல்கிறார். அது ப்ரெஸ் மீட்டை தொடங்கும் போதே எந்த ஒரு ஆட்சியின் மீதும் மக்களுக்கு அதிருப்தி வர்றது சகஜம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. அரிதாக வந்து ஆட்சி தொடர்றதுக்கு வாக்களிக்கிறாங்க. இங்கே நாங்கள் மக்களிடம் போகும்போது அதிருப்தி வருது, கோபத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அடுத்தடுத்து மோடி ஜெயிக்கிறாரு, மக்கள் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க, அவர் ஜெயிக்கிறார்ன்ற போது எங்களுக்கு சந்தேகம் வந்தது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு மாநிலமாக அந்த சந்தேகம் வலுப்பட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோன்றாரு. அதுதான் சொல்ற 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது என்ன சொல்றாரு, இது வரைக்கும் வந்து ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டாங்க. இப்போதான் போய் மகாதேவபுரம் ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்டாக எடுத்து பண்ணுறாங்க. இது போன்ற தொகுதிகள் நாடு முழுக்க எத்தனை இருக்கும்? இதை யார் செய்ய முடியும்? காங்கிரஸ் கட்சியால் தான் அவங்க போய் எடுத்து பண்ணி ஆகணும். பல கோடி கொடுத்து நீங்கள் தேர்தல் ஆலோசகராக புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க கூட தேர்தல் ஆலோசகராக பல கோடி கொடுத்து பண்ணுறாங்க போது இதை செய்ய வேண்டும். இது காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியும். சார், நீங்கள் குறை சொல்கிறவர், புகார் சொல்கிறவர் மேலேயே நீங்கள் வந்து நீ சரியாக வேலை செய்யலன்றது இருக்குது. இப்போ கேள்வி வந்து, ஒரு இந்திய ஜனநாயகத்தில்
நாம ஜனநாயகத்தை நம்புறவங்க, தேர்தல் நியாயமாக சுதந்திரமாக நடக்கணும், அதை நடத்துற கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல இருக்கு. அந்த அந்த இடத்துக்கு அவங்க ஏன் சரியா பண்ணல இல்ல, அப்படின்னா அந்த- நீ ஏன் சரியா காங்கிரஸ் தரப்பு அந்த இடத்துக்கே இன்னும் வரல. அவங்க சொல்றது பொதுவாகவே தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து வாக்களிக்கிறோட நின்றுறாங்க ஒழிய பாயிண்டடா இல்ல இது தேர்தல் ஆணையம் தான் முழுக்க காரணம் என்றோ இல்ல பாஜக தான் முழுக்க காரணம் என்றோ இன்னும் அந்த முடிவுக்கு வரல. முதல்ல அந்த முடிவுக்கு வரணும். தேர்தல் ஆணையம் தான் என்னன்னா மத்திய தேர்தல் ஆணையத்தை என்ன செய்ய முடியும்? சாதாரணமா இப்ப இது வந்து தேர்தல் முடிவுகள் மற்ற ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க மற்ற இடங்கள்ல வந்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு 5 மணிக்கு பிறகு 6% ஓட்டு கூடுச்சு, முன்னாடியாவது ஃபோன் பண்ணி சொல்லணும். இப்போ வந்து ஆப் கொடுத்துட்றாங்க, ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலிருந்தும் அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து திடீரென்று கடைசி நேரத்தில் 5% ஏறுது, 7% ஏறுகிறது அப்படின்னு வருகிற போது தமிழ்நாட்டில் திமுகவோட சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ சொன்னார், தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லை, தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அது வந்து எல்லா பூத்துலையும் நாங்கள் நம்பர் எடுத்து வச்சிருக்கோம், கடைசி ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோ பேர் வாக்களிச்சாங்க, வாக்கு சதவீதம் என்னன்னு எங்கள்கிட்ட புள்ளி உரம் இருக்குன்னு. இப்போ கேள்வி, இப்போ சதவீதத்தை தான் சொல்றாங்க, எவ்வளோ எக்ஸாக்டா நம்பர் ஓட்டு போலாச்சுன்றதே தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேங்குது. இல்ல அது கடந்த காலங்கள்ல இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரிய சர்ச்சையாச்சு, அது பெரிய இதா இருந்துச்சு. நீங்க ஏன் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கொடுத்ததை கன்சல்ட் பண்ணி சொல்லங்கறதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு தேர்தல் மறுநாள் கூட சார் எக்ஸாக்ட்டா இத்தனை தான் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னே சொல்லல அவங்க. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு மாதம் கழித்து கூட வரல, நமக்கு அதிகாரப்பூர்வ நம்பரை வரல. பட் இன்னைக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற 3 விஷயங்கள். ஒண்ணு, இந்த ஃபார்ம் 6ல 33,000 பேர் வந்து இடத்தை இது தவறாக பயன்படுத்தி அந்த ஆவணத்தை தவறாக பயன்படுத்திக்கிறார். இதை பயன்படுத்துகிறாருன்னா இது யார் பயன்படுத்தினாருங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும். இது தேர்தல் ஆணையம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. பட் தேர்தல் ஆணையம் குறிப்பாக மாநில தேர்தல் ஆணையம் செய்த தவறு என்னன்னா அந்த ஃபார்ம் 6ல கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணியிருக்கணும். அது குறுகிய காலமாக இருந்தாலும் அதை வேலிடேட் பண்ணியிருக்கணும். அது பண்ணாத அவங்களுடைய தப்பு. இரண்டாவது, இந்த டூப்ளிகேட் என்ட்ரிஸ் 10,000 சொன்னாங்களா, அது சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி தட் நேச்சுரல் எல்லாரும் குறிக்கிடுறாங்க ஒரு சைடு. இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் உண்டு. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். இதை காங்கிரஸ் தான் இந்த எக்ஸசைஸை பண்ணணும். சரிதான், ஒரு அரசியல் கட்சியோட ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி பண்ணணும். பண்ணுறதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும். எதுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டை கொடுக்குறாங்க? அதை மறைச்சு வைப்போம், இதை மறைச்சு வைப்போம், ஒரு சட்டத்தை புதுசாக போடுவோம், இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லி கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஒரு எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்? டிஜிட்டல் இந்தியா வந்து இசிஐக்கு அக்செப்டபிள் இல்லையா? நம்ம அப்ளிகபிள் இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த நம்பர் ஓட்டர் ஐடி போட்டால் நமக்கு நம்மளோட ஐடியெல்லாம் வர மாதிரி இருந்து, இன்னைக்கு சர்ச் ஆப்ஷன் இல்லை. பிடிஎஃப் கொடுக்குறாங்க, அதில் வந்து தமிழில் சர்ச் பண்ண முடியாது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பிடிஎஃப்பும் வாங்கி கன்வெர்ட் பண்ணி பண்ணுற பல கட்சிகள் இருக்காங்க. அதை தான் எடுத்துட்டு இன்னைக்கு களத்தில் போய் பூத்தில் நிற்கிறாங்க. சின்ன புதுசாக ஆரம்பிச்ச கட்சிகள் கூட அதாங்க எடுத்துட்டு பூத்தில் போறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, அதை சொல்ல வேணாம்னு சொல்றேன். இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம். மறைக்கணும் தேர்தல் கமிஷன் நினைக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய வெளிப்படைத்தன்மையா இருக்கு அவ்வளவு நல்லது. நான் வெளிப்படைத்தன்மையா இருக்க மாட்டேன், நீங்க எங்களை வெளிப்படையா இழுத்துட்டு வரலன்னு கேக்குற மாதிரி இருக்குது. நீ கண்டுபிடிச்சுக்கப்பா. பல கோடிகளை கொட்டி தேர்தல் ஆலோசனை வச்சிருக்கீங்க. ஆனா பணிகளை எளிமைப்படுத்துவதற்காக நீங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க. இப்ப நீங்க வந்து காங்கிரஸை வச்சு நீங்க பாக்குறீங்க, டிஎம்கே வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கிறீங்க பாக்குறீங்க. இது எந்த ஸ்ட்ராட்டஜியும் வைக்காம ஒரு தேர்தல்ல ஒரு சிபிஐன்ற ஒரு கட்சி போட்டியிடுதுன்னு வச்சுங்க. அவங்க போட்டியிடுற தொகுதியில் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஏன் பிடிஎஃப்ல ஏன் முதல்ல தர்றீங்க? சரி, நான் அது நிச்சயமா ஏற்கனவே இருந்ததே இருந்தாலே அந்த பழைய இடத்துக்கு வந்தாலே போதும். நம்ம சர்ச் பண்ணா நம்பர் போட்டு இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்கன்றதுக்கு பதில் சார். இந்த இடத்துக்கு ஏன் வந்தாங்க? இடத்துக்கு என்னங்க நீங்க போய் சொல்ல முடியும்? இதுதான் போய் சொல்ல முடியும். என்னங்க இத ஒரு தொழிலா ஒரு நிறைய பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதுதான் முக்கியமான. அதனால தான் ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, இந்த ஃபார்ம் 6 முறைகேடாக பயன்படுத்துவ இதை கண்டுபிடிக்கிறது வந்து காங்கிரஸால முடியாது, தேர்தல் ஆணையத்துக்கு முடியாது. அப்ப யாரால தான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த கேள்வி வந்து நிக்குதுல. இது வந்து தேர்தல் ஆணையத்து வரம்புக்குள்ள வராது. அதனால அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க டிக்ளேர் பண்ணி இது பாதிப்பு என்ன சொல்றீங்க, நீங்க ஃபேக்டர் சொல்றீங்க. முதல்ல என்ன சொல்லணும் சார், இது வந்து ஒரு சீரியஸ், நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆனஸ்டா இருந்தா என்ன சொல்லணும், ஒரு விமர்சனங்களை ஏற்கணும். நீங்க சொல்ற புகார் வந்து எங்க கவனத்துக்கு வந்திருக்கு, நாங்க இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிறோம், களத்துல இது உண்மைதானா அப்படின்னு நாங்க ஆய்வு செய்ய உத்தரவிடுறோம். தவறு செஞ்சா எந்த அரசியல் கட்சியோ இது யார் சேர்த்தாங்களோ எந்த அதிகாரி சேர்த்தாரோ அவர் மேல் நடவடிக்கை எடுப்போம், உரிய விசாரணை நடக்கும்னு சொன்னா ஒரு பொறுப்பான பதில். நீ எழுதி கொடுங்க,
நீங்க இது வந்து பத்திரம் பாண்டு வாங்கி இல்ல அது வந்து தேர்தல் ஆணையத்தோட ஒரு ப்ரொசீஜர். ஆக்சுவலா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, No, நீங்க ஒரு no, ஃபேக்ட் that's not the கொடுக்குறீங்க. procedure. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பாருங்க. அதாவது அது ஃபேக்ட் கொடுக்குறீங்க, இதனால தேர்தல் முடிவுகள் என்ன விதமான தாக்கம் நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஒருத்தர் வந்து ஒரு ஓட்ல ஜெயிச்சாருன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க அதை போயிட்டாருன்னா prove பண்ணு சார். அதை வேற வழி இல்ல. இன்னைக்கு வரலையும் அப்பாவு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வரல சார். அவர் ஆறு அவர் சபாநாயகர் ஆயிட்டாரு, அவர் எதிர்த்து நின்னவர் எம்பி ஆயிட்டாரு. ஆமா. அந்த கேஸ்ல இன்னைக்கு வரலையும் ஜட்ஜ்மெண்ட் வரல. 9 வருஷம் ஆச்சு அந்த தேர்தல் முடிந்து. அதுக்காக ஒரு நிமிஷம் நான் திரு ஐயநாதனுடைய கோணத்தை கேட்டுறேன். திரு ஐயநாதன் சார், தேர்தல் இவிஎம்க்கு எதிராக தான் நீங்க முன்னாடி தொடர்ச்சியாக மோசடிகளை செய்ய முடியும்ன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க. இது சம்பந்தமா புத்தகம்லாம் கூட எழுதுனீங்க. ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு காங்கிரஸும் பிஜேபியும் முன்வைக்கக்கூடிய வாதங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் என்று நான் உறுதியாக கூறுவேன். இவிஎம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த இதே சன் நியூஸ் விவாதத்தில் திரு எம்ஜி தேவசகாயம் அவர்கள் கூறியதைப் போல தட் ஹஸ் பின் வெப்பனைஸ்ட். இது இன்னொரு ஸ்டேஜ். அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராடுலன்ஸ் நம்பர் 2. இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, இவ்வளோ பேர் இந்த மாதிரி பல்வேறுபட்ட முகவரி இல்லாமல் சேர்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக சேர்க்க முடியும். அந்த வசதி தேர்தல் ஆணையத்தினுடைய போர்ட்டல்லே இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னம்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல். அதில் உட்காந்துட்டு யாருடைய பேரை வேணாலும் நீக்கலாம், எவ்வளோ பேரை வேணாலும் சேர்க்கலாம். அந்த வசதி இருக்குது. அது தேர்தல் ஆணையம் ஒன்றும் சரிபார்க்க போகிறதில்ல. இப்போ இவ்வளோ பேர் ஒரே ஒரு தொகுதியில் மகாதேவபுராவில் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னம்னா இதை கண்டுபிடிக்கிறதோ, இது யார் செஞ்சிருப்பா அப்படின்றதோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எந்த எண்டில் இருந்துட்டு அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இருந்துட்டு அவங்க தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த வசதி கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. ஆக இது வந்துட்டு திட்டமிட்டு செய்யப்படுகின்றது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப உண்மை. அவர் ஒரு சாம்பிளாக ஒரு மகாதேவபுரா வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட இப்படியான மோசடிகள் 2019 எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு தெரியும். 12,70,00,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்களுடைய சம்மதமின்றியும் புரிதலின்றியுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வித்தவுட் தேர் நாலேஜ். 12,70,00,000 பேர், அதில் 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் தாழ்த்தப்பட்டோர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சேர்க்கை. இந்த சேர்க்கை அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னம்னா இதற்கான காரணத்தை வந்துட்டு இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்துட்டு அவங்களுடைய கூட்டத்தில் பேசும்போதே சொல்லியிருக்காரு, பன்னா பிரமுக்ஸ். யார் இந்த பன்னா பிரமுக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் அதுக்கு அர்த்தம். ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு வாக்காளர் பட்டியலுக்கு காப்பாளர்களாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நாங்க அந்த கேள்வி எல்லாம் எடுப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, எங்க கட்சியில வாக்காளர் பட்டியல்ல பக்கத்துக்கு ஒருத்தரை போடுறாங்க. அதான் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வீடு போய் யார் நமக்கு வாக்காளர் போடுவாங்க போட மாட்டாங்கன்றதை கண்டறிந்து அவங்கள தூக்குற வேலையை ரொம்ப திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. வேற எந்த கட்சிக்கும் அந்த கேப்பபிலிட்டி இல்ல. பாஜக அரசு மட்டும்தான் அந்த பக்கத்தை பார்க்கிற கண்காணிக்கிற தொண்டர் ஒரு செயல் வீரர்னு வச்சுக்கங்க. திமுகவும் அதிமுகவும் பாக முகவர்கள் வச்சிருக்காங்க. வாக்காளர்களை அணுகி வாக்காளரை சேர்க்கிறது, வாக்காளரை வாக்குச்சாவடி கொண்டு வர்றதுன்றது ஒரு கட்சி எடுக்கிற முடிவு, ஒரு அரசியல் செயல்பாடு தானே. ஐயா, வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர்றது, வாக்காளர்களை சேர்க்கிறது அது எல்லா கட்சியும் பண்றாங்க. ஆனா வாக்காளர்களை இந்த அளவுக்கு சேர்க்கிறதுன்றது யாரு செஞ்சது? எப்படி செய்ய முடியும்? இதை என்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இதை கவுண்டர் செக் பண்ணி இருக்குது. பீகார்ல வந்துட்டு எஸ்ஐஆர் சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு நீங்க பண்றீங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு ரிவிஷன் பண்றது என்னைக்காச்சும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையம் சிந்திச்சிருக்குதான்னு கேட்கிறேன். சிந்திச்சிருக்கிறாங்களா? சும்மா பேசாதீங்க. ஒரே அட்ரஸ்ல உட்காந்துக்கிட்டு இத்தனை பேரை எந்த அரசியல் கட்சியும் பதிவு பண்ண மாட்டான். அரசியல் கட்சிகள் சேர்க்கறதுன்றது வேற. அது இப்படியெல்லாம் நடக்காது. இதெல்லாம் திட்டமிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு பாருங்க. நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். அதுல கர்நாடகாவில் 16 தொகுதிகளில் நாங்க ஜெயிப்போன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தொகுதியில் ஒன்றுத்துல நாங்கள் இழக்கும் போது
நாங்கள் அது ஏன்னு ஆராய போகும்போது ஒரு சாம்பிளாக அந்த மகாதேவபுரா செக்மெண்ட்டை எடுக்கிறோம். இதே சர்வே அவங்களுக்கும் தெரியும் தோற்கடிக்கிறதுக்கான இது. அதனால தான் 28 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் பாஜக ஜெயிக்குது. இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 28க்கு 28 ஜெயிச்சாங்க. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க தோத்தாங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே இவ்வளவு நடக்குது. 1-2 இல்லை, மராட்டிய மாநிலத்தில் ஒரு மக்களவை தொகுதிகளிலையும் தேர்தல் ஆணையம் கூட்டி சொன்ன பர்சன்டேஜ் காரணமாகவே தொகுதிக்கு 1,79,000 ஓட்டு அதிகரிச்சிருக்குது. ஒரிசால 2 லட்சம் ஓட்டு, ஆந்திராவில் 1,99,000 ஓட்டு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எப்பதெல்லாம் நடந்துச்சு? லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள், முகவரி இல்லாமல் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது. ஒரே வாக்காளர் 3 மாநிலங்களில் வாக்களிப்பு, ஒரு தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர் சேர்ப்பில் தில்லுமுள்ளு என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருப்பது குறித்து நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை வச்சோம். அதிர்ச்சி அளிக்கிறது என்று 76% பேரும், இது எதிர்க்கட்சி அரசியல் என்று 8% பேரும், தீவிர விசாரணை தேவை என்று 16% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஐயநாதன், நீங்கள் தொடரலாம். அப்போ இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இந்த நாட்டினுடைய தேர்தல் நடவடிக்கைகளில் எந்த அளவிற்கு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டுமோ அந்த வெளிப்படைத்தன்மையை இதுகாரும் மறுத்து வருகிறது. மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அது தொடர்பான ஆவணங்களை கேட்கும் பொழுது அது தர தேவையில்லை என்று சொல்லி விதிமுறைகளை மாற்றுகிறது. சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்படுகிறது 45 நாளில். ஏன் அழிக்கப்பட வேண்டும்? அது என்ன பெரிய பொக்கிஷம்? அது காப்பாற்றினா என்ன போச்சு? ஒரு தேர்தல் தொடர்பான வழக்கு 5 ஆண்டுகள் நடைபெறும் பொழுது நீதிமன்றத்தில் அது தொடர்பான விவரங்களை காப்பாற்றுவதற்கு ஏன் மறுக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்களை கேட்டாலும் தரக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறது தேர்தல் ஆணையம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? இதெல்லாம் எப்பொழுதிருந்து வருகிறது நடைமுறைக்கு? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இது எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றத விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. நாம் எதுக்கு வாக்களிக்கிறோமோ, ஒருவர் எதுக்கு வாக்களிக்கிறாரோ அந்த சின்னம் தெரியாமல் வேறொரு சின்னம் தெரியும் பொழுது அது தொடர்பாக அவர் ஒரு புகார் செய்ய போனால் அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகாரி சொல்கிறாரு, நாங்கள் அடுத்து வாக்கு போடக்கூடிய 3-4 பேரை பார்ப்போம், அதெல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னோம்னா நீங்கள் தப்பான புகார் கொடுக்கறதா உங்கள் மேலே கேஸ் போடுவோம், நீங்கள் 6 மாதம் உள்ளே இருக்க வேண்டியது இருக்கும், ஜாக்கிரதைன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க, கட்டாய் உள்ளதானே விழுந்துச்சு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட விதிமுறைகளையும் சட்டத்தையும் வகுக்குதுன்னு பாருங்க. இதுக்கு அச்சப்பட்டு அஸ்ஸாம் மாநில முன்னாள் டிஜிபி ஒருவர் புகார் செய்யாமலேயே வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் சொல்லுகிறார். அஸ்ஸாம் மாநில ஓய்வு பெற்ற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இதை வந்து வெளில வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் இது செய்த தேர்தல் ஆணையம்? இஸ் இட் நாட் மாக்கரி ஆஃப் டெமோக்ரசி? இந்த நாட்டு மக்களினுடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய விடயம் அல்லவா, அச்சுறுத்தல் அல்லவா இது? இதையெல்லாம் எவ்வளவோ பேர் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த உன்னத பொறுப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சியை செயல்பட வைத்து 6 மாத காலம் அவ்வளவு வாக்காளர் பட்டியலை ஆராய்ந்து இதை யாராலும் வெளிக்கொண்டு வர முடியும்? அந்த பணியை அவர் செய்து அதை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, அவ்வளத்தையும் செய்யணும். அப்பதான் தெரியும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த அளவிற்கு இட் ஹஸ் பீன் டேக்கன் ஃபார் எ ரைட் டு த கன்வீனியன்ஸ் ஆஃப் தி பார்ட்டி அட் த ரூலிங். இது ரொம்ப அபாயகரமானது. ஒரு அபாயத்தினுடைய அந்த பனிக்கட்டினுடைய டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது திஸ் இஸ் ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இன்னும் இதை வெளிக்கொணர்ந்தால் இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய மோசடிகள் இந்த நாடே கிடந்தெழுந்து தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு மோசடிகள் இங்கே செய்யப்பட்டு வருகின்றன. அதைத்தான் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, 15-20 தொகுதிகளில் முடிவு மாறி இருக்குமானால், முறைகேடுகள் நடக்காமல் இருக்குமானால் பிரைம் மினிஸ்டராக மீண்டும் வந்திருக்க மாட்டார்னு சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசியிருந்தார். திரு அரவிந்த் குணசேகரன், நிறைவு பார்வை மிக சுருக்கமா.
இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது கட்சிகள் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தால் ஆதாரத்தை கொடுங்கிறாங்க. ஆனால் அந்த ஆதாரத்தை கொடுப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் போதுமான தரவுகளை கொடுத்தால் மட்டுமே எதிர்க்கட்சிகள் ஆதாரத்தை கொடுக்க முடியும். ஆனால் இது போன்ற எந்த தரவுகளையும் கொடுக்காமல் இந்திய தேர்தல் ஆணையம் ஆதாரத்தை கொடுங்கள் என மிரட்டுவது, இது போன்ற கேள்விகளை வேற யாரும் எழுப்பக்கூடாது என்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் மிரட்டுவதாக தான் தெரிகிறது. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டில் இது போன்ற முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் அடிப்படையில் நான் சொல்றேன், இந்திய தேர்தல் ஆணையத்தோட தரவுகள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 68,144 பூத்துகள் இருக்கு. ஆனால் பூத் ஏஜென்ட்டா பதிவு செய்யப்பட்ட பூத் ஏஜென்ட் சுமார் 2,06,442. எனவே தமிழ்நாட்டில் பூத் ஏஜென்ட், அரசியல் கட்சிகளோட பூத் ஏஜென்ட் எண்ணிக்கை அதிகம். எனவே இது போன்ற ஏதாவது ஒரு கட்சி தப்பு செய்யப்பட்டாங்கன்னா கூட இன்னொரு கட்சியில் இருக்க பூத் ஏஜென்ட் அதை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நீங்க இதே குஜராத் எடுத்துங்க. குஜராத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் படி 50,787 பூத், நமக்கு 68,000, குஜராத்தில் 50,000 பூத். ஆனால் குஜராத்தில் இருக்க மொத்த பூத் ஏஜென்ட் வெறும் 41,000 பேர் தான். தமிழ்நாட்டில் சுமார் 2 லட்சம் பூத் ஏஜென்ட். அதே நீங்கள் ஹரியானா எடுத்துங்க. ஹரியானாவில் 20,000 பூத் இருக்கு. ஆனால் வெறும் 90 பதிவு செய்யப்பட்ட பிஎல்எஸ் தான் இருக்காங்க. எனவே இது போன்ற ஒரு லெவல் பிளேயிங்கே ஃபீல்டு இல்லாமல் இருக்கும்போது, ஏன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் அந்த மூலமாக ரிசோர்ஸஸும் பாஜக கையில் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த ஒன் சைடாக தான் இருக்கும்போது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சமநிலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்திய அரசியல் சாசனம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஆர்டிகல் 324 இவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்காங்க. ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் அதை சரி செய்யாமல் எந்த தகவலையும் கொடுக்க மாட்டோம், இது தொடர்பான கேள்வியே எழுப்பக்கூடாது என மிரட்டுவது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் சொன்னதை தான் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் ஒருவரை வாக்களித்து ஒருவரை வெற்றி பெற வைக்கலாம், தோற்கடிக்கலாம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது ஆளும் கட்சியோ ஒரு தேர்தலை முடிவு செய்ய முற்படும் பட்சத்தில் அது ஜனநாயகத்துக்கு மிக பெரும் ஆபத்து. நன்றி நன்றி. திரு புரட்சி கவிதாஸ். அதாவது நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும்போது சத்தியமாக சொல்லுகிறேன் அப்படின்னு பிரமாணம் பண்ணிட்டு தான் சாட்சியமே அளிக்க முடியும். அது பொய் சாட்சியம் இருந்தால் அப்போ தான் தண்டிக்க முடியும். அதனால் எந்த ஒரு புகாருக்கும் ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும். அதனால் ஆத்தென்டிசிட்டியோட நீங்கள் கொடுத்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது என்றால், ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேர்தல் ஆணையம் பிஜேபியுடைய ஐடி விங்கு அப்படின்னு சொல்வது உண்மையானால் நீங்கள் திறந்த மனதோடு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீதிமன்றத்தையும் பிஜேபியுடைய அடியாளுங்கிறீங்க. அது மாதிரி அமலாக்கத்துறையும் பிஜேபியுடைய அடியாளுங்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தை பிஜேபியுடைய கூட்டுக்கலவணிங்கிறீங்க. ஆக தொடர்ந்து இந்திய அரசியலை கொச்சைப்படுத்துவதே உங்களுடைய 24 மணி நேர வேலையாக இருக்கிறது. நான் சொல்கிறேங்க, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க குணா அவர்களை, அதாவது அப்துல் கலாம் ஐயா மேலே வாரண்ட் போட்ட நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு சைவ பிள்ளை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்த வருமான வரித்துறை இங்கே இருக்குது. அது மாதிரி வாரண்ட் போட்டவங்க, செத்தவங்களுக்கு எதிராக வாரண்ட் போட்டவங்க, அந்த நீதிமன்றம்லாம் இங்கே இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த மாதிரி நீதிமன்றம், இந்த மாதிரி வருவாய்த்துறை, இது மாதிரியான அரசு அமைப்புகள் புழுத்து போய் இருக்கிறது. அதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியா சரி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதை ஒழிய, அதை விடுத்து சீப்பான பாலிடிக்ஸ், நான் அட்டாம் பாம் கண்டுபிடிச்சேன், நான் சீனி வெடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பயமுறுத்துறது, ஜோக் அடிக்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. தயவு செய்து இனியேனும் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பான முறையில், அதிகாரப்பூர்வமான முறையில் நீங்கள் எந்த அமைப்பையும் கேள்வி கேளுங்க. அது எல்லாருக்கும் மிகவே ரைட்டு. அதனால் அது ஃபண்டமெண்டல் ரைட்டு. கேள்வி கேட்பது நம்முடைய பிறப்புரிமை. அதனால இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவது நம்முடைய அடிப்படை கடமை. அதனால எல்லாரும் இணைந்து போராடலாம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடம் தன்னுடைய பிரச்சாரம் எடுபடாத காரணத்தினால இப்ப இவிஎம் மிஷினையோ எலக்டோரல் ரோலையும் தூக்கிக்கிட்டு திரிகிறாரு. தயவு செய்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? அதே மாதிரி 40 வருஷம் சிபிஎம் வெற்றி பெற்று இருக்கிறது. அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? மம்தா பானர்ஜி தொடர்ந்து 40 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா? அதனால நேரு ஆட்சி செய்யலையா? இந்திரா காந்தி அம்மா ஆட்சி செய்யலையா? அதனால் தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தினால் அங்கே தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதை விட பைத்தியகாரத்தனமான குற்றச்சாட்டு எதுவுமே இருக்க முடியாது. இதுதான் மலிவு அரசியலுங்கிறோம். தயவு செய்து மலிவு அரசியலை விட்டுட்டு விலை மதிக்க முடியாத ஜனநாயகத்தை உயர்த்துவதற்கு வாருங்க. இன்னைக்கு உலக நாடுகள் பைத்தியகாரத்தனமான செயல் என்று நாம் தெரிந்து தேர்தல் முறையை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திற்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் கிடையாது. அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா, அதிகாரமே இல்லாத தேர்தல் ஆணையம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று. அதே நேரம்
அவர் எந்த திருப்பதி பை எலெக்ஷனில் 2021 திருப்பதி பை எலெக்ஷனில் 35,000 ஓட்டுகள் வந்து போகஸ் ஓட்டர் ஐடி வச்சு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி சார்பாக புகார் அளிக்கப்படுது. அப்போ தேர்தல் ஆணையம் உங்களுடைய ஓத்து கொடுங்க, உங்களுடைய இது கொடுங்க, பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வேளை தப்பு பண்ணீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லாமல் அந்த கிரெடென்ஷியல்ஸை வாங்கிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிஎஸ் கிரிஷாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் கேட்குறோம். தேர்தல் ஆணையத்திடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, பிஎஸ் கிரிஷாவை சஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு யார்ட்டையும் கேட்கல. 2024 அதே ஆந்திர பிரதேசில் 556 வாலண்டியரை டெர்மினேட் பண்ணி 96 கவர்மெண்ட் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. முகேஷ்குமார் மீனா அப்போ தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் ஆந்திராவில். அப்போ யாரும் போய் இதே மாதிரி எழுதி கொடுங்க, நீங்கள் எங்கள் மேலே குற்றச்சாட்டுறதா இருந்துச்சுன்னா உங்கள் குற்றச்சாட்டு பொய்யா இருந்ததுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக தரல. இப்போ ஆகஸ்ட் 2025 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 4 எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸையும் 2 ஏஆர்ஓஸையும் வெஸ்ட் பெங்காலில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் புகார் தந்தவர் மேலேயே வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் என்று இன்டிமிடேட் பண்ணலை. அதே மாதிரி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக இங்கே கொடுத்துட்டு தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லலை. புகார்கள் எழும் பொழுதே அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. இதுதான் உண்மை. அப்படி இல்லை அப்படின்னா புகார் கொடுத்தவங்களையே மிரட்டி பார்க்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் செஞ்சதில்லை. ஒரே ஒரு விஷயம் சார் சொன்னார், இதுக்கு முன்னாலெல்லாம் ராகுல் காந்தி எந்த காலத்திலும் தலைவர் ராகுல் காந்தி போன போக்கில் எதையும் பேசிட்டு போனது கிடையாது. இப்போ சமீபமாக உச்சநீதிமன்றத்தில் வந்த வழக்கு உட்பட நான் பாரத் ஜோடோ யாத்திரா போகும்போது மக்கள் என்னிடத்தில் சந்தித்து சொன்ன விஷயங்களைத்தான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலும் கூட அவர் வெளிப்படுத்தினார். எந்த காலத்திலும் ஆதாரம் இல்லாமல் பேசியதில்லை. ஆனால் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, கொரோனாவுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு பிறகு, இவ்வளவு பெரிய டிசாஸ்டர்லாம் இந்த தேசத்தை தாக்கியதற்கு பிறகும் நரேந்திர மோடி தொடர்ந்து ஜெயித்து வருகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தை வைத்துத்தான் இவர் இந்த மாதிரியான அழுகுனி ஆட்டத்தை ஆடுகிறார் என்பதை மக்கள் மன்றத்திலே முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு முறையாக அம்பலப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற விதத்தில் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் அந்த ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ரிப்பரேஷனை கொண்டு வரும் பொழுது கூட நீங்க இதுக்கு முன்னால வந்து அதிக ஆட்சியாளர்கள் இல்லையா, இதுக்கு முன்னால் அவங்க தொடர்ந்து வெற்றி பெறவில்லையா, இதற்கு முன்னால் இருந்த யாருமே தேர்தல் ஆணையர்களின் மீது இப்படி ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியதில்லை, தேர்தல் ஆணையர்களின் மீது இப்படி ஒரு தனிப்பட்ட கவனத்தை செலுத்தியதில்லை, தேர்தல் நடத்தும் முறைமைகளை மாற்றியதில்லை. நரேந்திர மோடி பேசுகிறார். ஆனால் ஒரு சாதாரண அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து தலைவர் ராகுல் காந்தி பேசினாருன்னு சொன்னா நீங்கள் ராணுவ வீரர்களை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்குது. அக்னிபாத் திட்டம் என்பது ஒரு அரசுடைய திட்டம். அந்த அரசுடைய திட்டத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா அக்னிபாத் திட்டத்தை விமர்சிப்பது ராணுவ வீரர்களை விமர்சிப்பதை போலாகும் என்று தேர்தல் ஆணையம் சொன்னபோது 10 கமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க தேர்தல் நேரத்தில். அந்த 10லுமே நரேந்திர மோடியுடைய பேர் இல்ல. தொடர்ந்து மத வன்முறையை மூட்டு விதமா பேசினார். எப்பவுமே நரேந்திர மோடியுடைய பேர் இல்ல, ஆனால் ராகுல் காந்தியுடைய பேர் இருந்துச்சு. இப்படி தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதனால் தான் அந்த சந்தேகம் எழுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து அதிகாரமும் இருக்குது. தேவைப்பட்டால் அவர்களே இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ராம்கி, ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு தெளிவாக பேசுகிறாருங்கிறத நான் சொல்ல வந்தேன். நான் இந்திய பொருளாதாரம் வீழ்ந்து விட்டதையும் ட்ரம்ப் சொன்னது சரிதான் ராகுல் சொன்னதை வந்து இல்லை ராகுல் காந்தி தனிப்பட்ட கருத்து சசி தேரூர் சொல்கிறார்ல, அதனால் இது வரைக்கும் ராகுல் காந்தி சொன்னது எல்லாமே தனிப்பட்ட கருத்து தான். இன்றைக்கி அவர் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக வித் டேட்டா பாயிண்டோட களத்தில் இறங்கியிருக்கிறார். இன்றைக்கி பல தொகுதிகளில் உன்னை இதை மாதிரி ஒரு கிரவுண்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுதானே சரி, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. இதில் வந்து பூத் ஏஜென்ட்ஸை குறை சொல்கிறதுல எதுக்கு ஒரு நியாயமே இல்லை. பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே வாக்காளர் சேர்ப்பில் நடக்கிற விஷயங்கள். அதற்கு வந்து கட்சியில் கட்டமைப்பு இல்லை. இதுக்காக ராகுல் காந்தி வந்து இங்கே மகாதேவபுராவில் வந்து இறங்கி இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த கட்சி இன்னும் கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப மெதுவாக செயல்படுது, இதுக்கு நீங்கள் கொடுங்க, பிரமாண பத்திரம் கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க இழுத்தடிக்கிறதுங்கிறது உண்மைதான். நீங்கள் தேர்தல் ஆணையத்துடைய அதோடைய நடைமுறைகளே அப்படி தான். தேர்தல் ஆணையம் இன்னும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருந்தால் எங்கள் 3 முறை முதல்வராக இருந்த எங்கள் ஓபி பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு ஒரு நல்ல செய்திகளாக கூட கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த சிக்கல்கள் வந்து இன்னும் தொடரதான் போகுது. இது வந்து அரசியலாகத்தான் பரிணமிக்க இதுக்கான ரூட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல, இதுக்கான தீர்வுகளும் கிடைக்க போகிறதில்லைன்னு நான் பார்க்குறேன். லிங்தோ ஷக்ஸ்தர் இவங்கெல்லாம் சிஇசி இருந்த பொழுது அவங்க மடியில் கனம் இல்லை, அதனால் அவங்களுக்கு வழியில் பயம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள தேர்தல் கமிஷனுக்கு மடியில் கனம் இருக்குது. இவங்க வந்து வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதே வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதனால்? இவங்களுடைய தவறுகள் வெளிப்பட்டுன்னு பயப்படுறாங்களா? இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருக்காங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து இங்கே குற்றம் இருக்குன்னு சொன்னால் குற்றம் இருக்கா இல்லையான்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுட்டு நீ பிரமாண பத்திரம் கொடு, நீ சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்தால் சரி, இந்த சட்டத்தைப்படி உன்னை உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு யாராவது சொன்னால் அது நிரூபிக்கப்படாவிட்டால் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னாங்க. அது மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இது எதுவும் தாக்கம் வருமா சார்? பீகார் தமிழ்நாட்டுக்கு இந்த
விஷயம் அது எதிரொலிக்குமா? ஆமாம், அடுத்து அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால் வந்து அந்த காலம் சொன்னாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் மியூனிச்சை வந்து என்னைக்கு பிடிச்சாரோ ஹிட்லர், அன்னைக்கே அவரை வந்து தடுத்து நிப்பாட்டியிருந்தா செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்காது. இந்த பீகார் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோலை இவ்வளோ தூரத்துக்கு இவங்க எதிர்க்கிறது காரணம், இதை அனுமதித்தால் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் இது போன்ற தவறான நடைமுறைகள் பின்பற்றப்படும். மிக்க நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.